காலையிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பற்ற வைத்திருக்கிறார். டீலிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய தொகுதி மறுவரையறை மசோதாவை எரித்து தன்னுடைய எதிர்ப்பை கருப்பு கொடியேற்றிய கையோடு தொடங்கி வைத்திருக்கிறார். இது இன்றைக்கு இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கிறது. நாடாளுமன்றம் கூடுகிறது. அங்கே இது குறித்த விவாதம். மீது எல்லா பிசினஸையும் தள்ளி ஓரம் வச்சுட்டு பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ப்ரொவிஷனை சஸ்பெண்ட் பண்ணிட்டு 3 மசோதாக்களை ஒரே நேரத்தில் கொண்டு வருவதற்கான வேலைகளை மோடி அரசு நேற்றைக்கே தொடங்கிவிட்டது. இன்றைக்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூடி பெரிய முடிவெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு பற்ற வைத்திருக்கக்கூடிய தீ என்ன முடிவெடுக்கப் போகிறது? தென் மாநிலங்கள் எதை நோக்கி நகர்கிறது? என்ன பிரச்சனை இருக்கு மோடி அரசினுடைய இந்த மசோதாவில்? வஞ்சிக்கப்படுமா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்? அலசுகிறது இந்த செய்தி. மிகப்பெரிய ஒரு பரபரப்பு. புதிய ஒரு மசோதாவை கொண்டு வரப்போகிறாங்க. தொகுதிகள் மறுசீரமைப்பு. இது உள்ளபடியே தமிழகம் உட்பட தென் மாநிலங்களை கடுமையாக பாதிக்கும். அதுவும் நம்முடைய உரிமைகள் ஒட்டுமொத்தமாகவே மறுக்கப்படும் அப்படிங்கிறத ரொம்ப எச்சரிக்கையோடு பேசியிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை திமுக முன்னெடுத்திருக்கிறது. என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது? இந்தியா முழுவதும் இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துமா? இதை நம்ம முறியடிக்க முடியுமா? ஒரே நேரத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒரு புள்ளிக்கு வந்திருக்கிறார்கள். மோடி அரசு கொண்டு வருகிற விமன் ரிசர்வேஷன், அவங்க பாருங்கள் எவ்வளவு குயுக்தியாக 2 பில்லை ஒன்று சேர்க்குறாங்க பாருங்கள். டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை, அது தனி விவாதம். பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா, இதில் சொல்லணும்னா 2023 மகளிருக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவை மோடி அரசு கொண்டு வந்து ஏகமனதாக அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் அதை ஏன் திரும்ப கொண்டு வரீங்க? இதனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்கு அப்போ அதை ஏன் தனியாக கொண்டு வந்தீங்க? இப்படியான கேள்விகள். இதை ஒரு பக்கம் வைப்போமே. அடிப்படையில் பாஜக இன்றைக்கு செய்திருப்பது என்பது லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் மொராலிட்டி, அரசியல் ரீதியிலான நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் துணிவும் இல்லாதவர்கள் தான் இப்படி ஒரு மகளிர் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி அதற்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு இன்னைக்கு இந்த பெரிய வேலையை செய்திருக்கிறார்கள். காலையில் இவங்க எதிர்த்தாங்கன்னு சொன்னா மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறத பெண்களுக்கு எதிராக இந்தியா கூட்டணி, மொத்தமா இந்தியா கூட்டணி இன்னைக்கு இல்லைன்னு வச்சுப்போம், எதிர்கட்சிகள் பூரா மகளிருக்கு எதிரானவர்கள். அப்போ 2023 கொண்டு வந்த பில்லை எல்லாரும் சேர்ந்து ஆதரிச்சு கொண்டு வந்து பாஸ் பண்ணாங்க. அப்போ எப்படி கணக்கு அப்படிங்கிறது இருக்கு. இதில் அப்போ 2 விஷயம். ஒன்று, எதிர்க்கிறவங்களெல்லாம் பெண்களுக்கு எதிரானவர்கள்னு மொத்தமாக முத்திரை குத்திடலாம். 2வது, காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவுக்கு சீட்டு கூட கிடைக்கிறத காங்கிரஸ் அனுமதிக்கலை. இவங்க வட இந்தியாவுக்கு எதிரான தென்னிந்தியாவோட அவங்கள சுருக்கி விட்டுருங்கன்னு அங்கே ஒரு பிரச்சாரத்தை எடுத்து மேற்கொள்வார்கள். இப்போ உங்களுக்கு பெண் இடஒதுக்கீடு, மகளிருக்கான இடஒதுக்கீடு தான் உங்களுக்கு முக்கியமானது அப்படின்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு இப்போ இருக்கிற 543 181 மாற்றங்களாம் 33%. அப்போ இன்றைக்கி இருக்கிற ஆண் எம்பிகள் யாரும் நகர மாட்டீங்க. உங்கள் இடத்துல உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களே கூட, அம்மாவோ அக்காவோ மகளோ இல்லை மனைவியோ, இவங்களுக்கே கூட நீங்கள் குறைஞ்சபட்சம் விட்டு கொடுங்கன்னா கூட அது முடியாது. இந்த அதிகாரத்தில் நாங்கள் உட்காந்துட்டோம். சீட்டை எக்ஸ்ட்ராவாக ஏற்றிட்டு அதில் இடஒதுக்கீடு கொடுக்குறோங்கிறது எத்தகைய மனோநிலை கொண்டதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் நமக்கு என்ன அப்படின்னா, அவங்க இந்த பில்லுக்கு உள்ளே வச்சுருக்க ஷரத்துகள் இருக்குல்ல, அதில் பல அபாயகரமானது இருக்கிறது. ஏன் இப்போ கொண்டு வராங்க? இப்போ அடுத்த 3 நாள் விவாதம், வியாழன் வெள்ளி சனி நடந்து ஞாயிற்றுக்கிழமை இதை அப்படியே பில்லை எடுத்து கொண்டு வந்து காலையிலேயே குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டு அன்னைக்கு மதியமே அமலுக்கு வருதா? இந்தியா முழுக்க உடனே மாற்றிட போகிறீங்களா? அப்போ இந்த தேவையே இல்லைன்னா எதுக்கு இப்போ கொண்டு வரீங்கன்னா, தமிழ்நாடு மேற்கு வங்கத்தில் பெண்களினுடைய வாக்குகளை குறிவைத்து நாங்கள் இவ்வளவு முயற்சி பண்ணோம் உங்களுக்கு உயர்த்துவதற்கு, உங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்க, இவங்கெல்லாம் சேர்ந்து எதிர்த்தாங்களேன்னா ஒருவேளை அதையும் ஷார்ட் டேர்மில் குறி வைக்கிறார்களான்னு ஒன்று இல்லை. அப்படி ஒரு பார்வை இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ தமிழகம் உட்பட மேற்கு வங்கம் உட்பட சில மாநிலங்களில் எலெக்ஷன் போய் கொண்டிருக்கிறது. இங்கே பிஸியாக இருக்கும், கட்சிகள் பிரச்சாரம் செய்ய வேண்டியது இருக்குது, தேர்தல் வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போது இந்த நேரம் தான் சரியான நேரம், நம்ம செந்து வாக்கில் இதை கொண்டு நிறைவேற்றி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எண்ணுறாங்க. இல்லை, நீண்ட காலமாக வட இந்தியாவுக்கு என்னுடைய அதிகாரத்தை அதிகப்படுத்திட்டு தென்னிந்தியாவினுடைய குரலை அதை குறைப்பது அப்படிங்கிறது, ஒடுக்குவது, எண்ணிக்கை அவங்க இருந்தாலும் வரலனாலும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் என்கிற இடத்திற்கு போகிறதுங்கிறது நீண்ட கால செயல் திட்டம். அதை என்னைக்காவது ஒரு நாள் அதை செஞ்சிடணுங்கிறது அவர்களோட எண்ணமாக இருக்கிறது. இப்போ இந்த பில்லில் அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறது 50% எல்லாருக்கும் ஏற்றுவோங்கிறாங்க. அந்த மசோதாவை முழுமையாக வாசித்து விட்டது உள்ள அப்படியான ஒரு ஷரத்தே கிடையாது. எல்லா மாநிலங்களுக்கும் அப்படியே 50%, இப்போ 60 40னா அது 60 ஆகும். 50% ஏற்றும் போது அதில் பாதியை கூட்டுவோம். உத்தரப்பிரதேசத்துக்கு 80னா 120 ஆக்குவோம். அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஷரத்தில் எந்த இடத்துலையுமே மசோதாவில் அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. 2வது, இந்திரா காந்தி 1971 71 சென்சஸ்க்கு பிறகு 76 அவங்க கொடுத்த ப்ராமிஸு, பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் 2001 கொடுத்த ப்ராமிஸ், இப்போதைக்கு நாம் அதை நிறுத்தி வைப்போம். அதாவது ஒவ்வொரு முறையும் சென்சஸ் எடுக்க அந்த சென்சஸ் அடிப்படையில் தொகுதி எண்ணிக்கையை கூட்டவோ குறைக்கவோ செய்கிறதுங்கிறது. அப்படி செய்யும் பொழுது தான் நமக்கு 62ல்
நமக்கான எண்ணிக்கை 41லேருந்து 39 குறையுது தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவம். அடுத்து 71 சென்சஸ் எடுக்கும்போது இன்னும் நம்ம குறையிறோம். ஏன்னா மக்கள் தொகை கட்டுப்பாடு அது தொடர்பான விஷயங்களை குடும்ப கட்டுப்பாடு சம்மந்தமாக நம்ம விழிப்புணர்வோடு இருந்ததுனால தென்னிந்தியாவுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது திரும்ப திரும்ப குறையிறதை நோக்கி போகுமோன்னு தான் 71 தேர்தலில் இந்திரா காந்தியோடு சேர்ந்து அன்றைக்கி திமுக கூட்டணி வைத்தது. இந்திரா காந்திக்கு சட்டமன்றத்தில் சீட்டே கொடுக்காம நாடாளுமன்றத்தில் மட்டும் 10 சீட்டு கொடுத்து அதற்கு பிறகு அந்த வாக்குறுதியை கேட்டு வாங்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. தமிழ்நாடும் அதில் பங்கு செலுத்தி இருக்கிறது. அன்றைக்கு அங்கே நல்ல போக்கில் இருந்து திமுக அதில் வேலை பார்த்துருக்கு. தென்னிந்திய மாநிலங்கள் எல்லோருமே ஒருங்கிணைந்து எனக்கு இந்த குரலுக்கு வந்தாங்க. 2001 வாஜ்பாயோடு ஆட்சியில் அங்கம் வகித்த திமுகவும் அதை புஷ் பண்ணுச்சு. அதற்கான காரணத்தில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்குங்கிறத நம்ம வச்சுக்கணும். இது ரெண்டுத்தையுமே இப்போ இவங்க இந்த மசோதாவில் உடைக்கிறாங்க. அப்படின்னா உடைச்சிட்டு, அதாவது 71க்கு பிறகு அந்த மறுவரையறை செய்யாமல் இருந்தோம் இல்லையா, அதாவது இப்போ நீங்கள் பண்ணாலும் இதுக்கு பிறகு 2006 மறுவரையறை செஞ்சோம், ஆனால் 71 சென்சஸ் அடிப்படையாக வச்சு செஞ்சோம். அப்படியான விஷயங்கள் தான் செய்யப்பட்டது. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து இப்போ பட்டியலின சமூக மக்களுக்கான தனி தொகுதி ஒதுக்குறோம். தொடர்ந்து ஒரு டென்யூர் இருந்துட்டு அடுத்து அந்த தொகுதியை வேறு தொகுதியை மாற்றி கொடுக்கணும். அந்த தொகுதியாக இல்லாமல் அங்கே பொது பிரிவினருக்கு மாற்றிட்டு இதை ரொட்டேட் பண்ணுறதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம். 2006 தொகுதி வருகையை நம்ம செஞ்சோம். அப்போ டீலிமிட்டேஷன் பண்ணாமல், அதாவது என்னது, இந்த எண்ணிக்கையை உயர்த்தாமல் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கூட குறைய அதை செய்யாம தொகுதிகளுடைய அந்த எல்லை வரையறையை மட்டும் நம்ம மாற்றி அமைச்சது 2006 நம்ம பண்ணது. அப்போ அப்படி ஏதாவதுன்னா இப்போ அந்த இயர் ஃப்ரீசிங்கை உடைக்கிறாங்க. லேட்டஸ்ட் சென்சஸ் எதுவோ அதன் அடிப்படையில் போட்டிருக்கிறாங்க. லேட்டஸ்ட்னா ஒன்று இன்னைக்கு இருக்கிறது 2011, அதன் அடிப்படையில் தான் நம்மெல்லாம் பாதிக்கப்படுவோங்கிற இடத்துக்கு வரும். இல்லை 2026 இப்போ எடுக்க போகிறாங்க, 27 அது வருதுன்னா அது இதை விட இன்னும் மோசமான பாதிப்பு உண்டாக்கும் என்கிற இடம் வருது. இதுக்கு அடுத்தது நாடாளுமன்றம் இந்த அதிகாரத்தை கொண்டு போய் ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, டீலிமிட்டேஷன் கமிஷன் தான் முடிவு செய்யும்னா 815 நம்பரை யார் முடிவு பண்ணுது? எப்படி நீங்கள் அந்த முடிவுக்கு வந்தீங்க? 815 மாநிலங்களுக்கு நீங்கள் உயர்த்துவது ஓவரால் 52% இன்னைக்கு இருக்கிறத விட. ஆனால் யூனியன் டெரிட்டரிக்கு நீங்கள் 35 ஆக்குறீங்க, அது 70% உயர்வாக இருக்குது. அது எப்படி எல்லாருக்கும் நாங்கள் 50 தானே, அங்கே மட்டும் இப்படி 70 ஆகும்? அவங்க கை ஓங்குறதுக்கான வேலை தான். யூனியன் டெரிட்டரி ஏற்கனவே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். பெரும்பாலும் சில பகுதியில் வர எம்பி மட்டும்தான், எம்பிக்கு அப்புறம் நேராக பஞ்சாயத்து தான். அங்கே ஒரு அதிகாரியை போட்டுட்டு அவங்க தான் நிர்வகிப்பாங்கங்கிற இடங்கள் இருக்குது. 2 யூனியன் டெரிட்டரியில் 7 உங்களுக்கு 2 மட்டும்தான் இது இருக்கும், வாக்களிக்கக்கூடிய சட்டமன்றம் நிறைந்ததாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இப்படியான வேலைகளை செய்வதுங்கிறதும், ஒரு கமிஷனை போடுறீங்கனாலே அரசுக்கு தேவையான அறிக்கையை வாங்குறதுக்கு தான் கமிஷன். யாரும் நீங்கள் சொல்கிறத மீறிலாம் போகிறது இல்லை. இதில் அபாயகரமான ஷரத்துகள் நான் பார்க்கறது. இப்போ இவங்க இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, மோடிஜி அப்பயே சொல்லிட்டார் ஒரு பிரச்சனையும் வராது, அமித்ஷாஜி நாடாளுமன்றத்திலேயே சொல்லிட்டார் ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு பிரச்சனையும் வராதுன்னா எதுக்கு பண்ணுறீங்க? ஒரு பிரச்சனையும் வராதுன்னா அந்த சொன்ன வார்த்தையை ஏன் இந்த சட்டத்தில் ஒரு ஷரத்தாக சேர்க்கவில்லைன்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற இதே சதவிகிதம், இப்போ தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி 7.25%, அதே 7.16 இருக்கும்னு நீங்கள் வாயால் சொல்கிறீங்களே தவிர சட்டத்தில் அதை சேர்க்கலை. சட்டத்தில் இப்போ வேறு எதுக்கு சேர்த்துருக்கீங்க? நீங்கள் சேர்த்துருக்குறீங்க, எதுக்கு சேர்த்துருக்குறீங்கன்னா, திரிபுரா அங்கே பெருமளவுக்கான பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. 3/1 பங்கு பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி. எஸ்டி பாப்புலேஷனுக்காக 60 எம்எல்ஏ சீட்டில் 20 சீட்டு அவங்க ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. இவங்க அந்த சட்ட பில்லில் ஷரத்தில் சொல்கிறாங்க, இன்றைக்கு என்ன ப்ரப்போர்ஷனில், என்ன சதவிகிதத்தில் பழங்குடியின மக்களுக்கு திரிபுராவிலும் மற்ற மாநிலங்களிலும் தொகுதிகள் இருக்கிறதோ, எண்ணிக்கையை உயர்த்திய பிறகும் அதே அளவுக்கு நாங்கள் கொண்டு வருவோம்னு பதிவு பண்ணுறாங்க. அப்படின்னா இன்னைக்கு 60 இருக்கும்போது 20னா நாளைக்கு அதை நீங்கள் 90 மாற்றினீங்கன்னா 30 வரும். அதே சதவீதம், அதே சதவீதத்துல இருக்கும். பழங்குடியின மக்களுக்கான தொகுதிகள் மட்டும் சொல்றீங்க, அப்ப பட்டியலின மக்களுக்கான தொகுதி அதே மாதிரி மாநிலங்களுக்கும் நாங்க அதே சதவீதம் வரணும். இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸை சேர்த்தா அந்த பிரச்சனையே இல்லையே. நீங்க பிரதமர் வாய் மொழியாக சொல்லுவதற்கும் அமித்ஷா அவர்கள் வாய்மொழியாக சொல்வதற்கும் சட்டத்தில் ஷரத்து சேர்த்தா நீங்க அத்தனை மாநிலமும் எதிர்க்கவே இருக்காதே, ஒரே குரல்ல உங்களோட வந்து சேர்ந்துருப்பாங்களே. நீங்கள் ஏன் அங்கே சேர மாட்டேங்கிறீங்க, அதையே செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வேற ஒரு நோக்கம் இருக்குது. இல்லை, இதை இப்படி கூட பண்ணலாமே. நீங்கள் ஒரு 5 ஆண்டு ஒரு 10 ஆண்டு திட்டம் போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையை குறைக்கணும் வட மாநிலங்களில். எப்படி 50 வருஷமாக குறைக்கலைங்கிறது தான் சார் பிரச்சனை. இப்போ இதுக்கு நான் கிளாசிக் தென் மாநிலங்கள்லாம் கூட்டுங்க சார். இன்னைக்கு குழந்தை வளர்ப்புங்கிறது அதற்கு ஆகக்கூடிய செலவுகள்லாம் எந்த லெவலில், இது அநியாயம் இல்லை இது. அதாவது நீங்கள் இதை கடைபிடிங்கன்னு சொல்லி தென் மாநிலங்கள் இதை கடைபிடிச்சு மக்கள் தொகை கட்டுப்பாட்டை பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு தண்டனையா?
தண்டனைங்கிறது தான். இப்போ இதுக்கு ஒரு கிளாசிக் உதாரணம், நேற்றைக்கு நம்ம விவாதத்தில் போகும்போது எதிர்த்தரப்பில் பேசும்போது ஒரு சார் பதிவு பண்ணார், கேரளாவையும் நீங்கள் ஹரியானாவையும் பாருங்கள், கேரளாவினுடைய மக்கள் தொகை 3 கோடி, அதுக்கு 20 சீட்டு. ஹரியானா இதை விட 60 லட்சம் தான் கம்மி, 2 கோடியே 40 லட்சம் பேர் இருக்காங்க, ஆனால் அதுக்கு 10 சீட்டு தான். இது ரெண்டும் சமமா, இது நியாயமானு கொந்தளிச்சார். அது நியாயமானது தானே. இப்போ இதில் 60 லட்சம் கம்மியாக இருக்குன்னா அங்கே கூட இல்லை இருக்கணும், அங்கே கூட்டுங்க இருக்க அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ இது நியாயம் மாதிரியே தெரியுதா? இந்த 10 சீட்டு 20 சீட்டு எப்போ கொடுக்கப்பட்டது, அன்னைக்கு அது நியாயமா அநியாயமானு பார்க்கணும். இன்னைக்கு அது அநியாயம், ரைட்டா? இந்த 10 சீட்டு 20 சீட்டுங்கிறது 1971 சென்சஸின் பேசிஸில் இருக்குது. 1971 ஹரியானாவினுடைய மக்கள் தொகை 1 கோடி, கேரளா 2 கோடி. 1 கோடிக்கு 10 சீட்டு, 2 கோடிக்கு 20 சீட்டு கொடுத்த அன்னைக்கு நியாயம். இந்த 50 வருஷமா கேரளா குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிச்சு அவங்க கடைபிடிக்கலை, இப்போ கூடி போச்சு எங்களுக்கு சீட்டை கொடுங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ 50 வருஷமா நீங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடு இந்த விவகாரங்களை ஏன் சொல்லித்தரல? பொறுப்பில் இருந்த நீங்கள் எல்லாம் இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கணும்னு மத்திய அரசுல பொறுப்பு இருக்கணுமா? அதை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்காம இதை குறைச்சிருவோம். அதை குறைக்கணும், நீ சரியா பண்ணல, அதனால அந்த மக்கள் தொகையை நீங்க குறைக்கணும். மக்கள் தொகை குறைக்கிறது விட்டுட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு சீட்டை குறைப்புங்கிறது எந்த வகையில் நியாயங்கிறது தான் நீங்கள் கேட்ட அந்த பாப்புலேஷன் இது தொடர்பான விவகாரத்தில். இதில் இன்னும் 2 முக்கியமான அபாயகரமான ஷரத்தை நான் பார்க்கறது, 8 உட்பிரிவு 2 இந்த பிரிவு 131 அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்ததில் இந்த மகளிர் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இல்லையா, அது எவ்வளோ நாளைக்கு? 15 வருஷத்துக்கு. அதுக்கு பிறகு நாடாளுமன்றம் கூடி மேற்கொண்டு அதை நீட்டிக்கலாமா இல்லையா என்பதை கூடி முடிவெடுத்து. அப்படி என்ன இது வந்தது இப்போ கொடுத்துட்டு அப்போ கட் பண்ண போகிறாங்களா? 15 வருஷம் வரைக்கும் தான் இது சீஸ் டு எக்ஸ். என்ன ரகசிய திட்டம் இருக்குப்பா? அதுக்கு பிறகு இப்போ வேண்டான்னு நீங்கள் இருக்கிற ஆண்கள் எல்லாம் கூடி ஒன்றா உட்காந்து நீங்கள் 800ல் 300 பேர் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், 273 இல்லை 290 வராங்க, மீதி இருக்க திரும்ப கூடி இருக்கிற 600 ஆண்களும் ஒன்றா கூடி இல்லைன்னு ஒரு ஓட்டை போட்டுட்டு தள்ளி விட்டுட்டிங்கன்னா அப்போ அதோட முடிஞ்சு போயிடுமா? அப்போ அது என்ன இடஒதுக்கீடு? அது என்ன 15 வருஷம் டைம்லைன் வைக்கிறீங்க? யாரை கேட்டு 15 வருஷம்னு வச்சிங்க? எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க 15 வருஷம்னு? ஆக இது கண் துடைப்புங்கிறது உங்களுக்கு, அது முகமுடிங்கிறது நமக்கு அங்கே ஒன்று தெரியும். இதை விட அதிபயங்கரமானது, நம்ம எல்லாம் ஏன் போராடணுங்கிறதுக்கு இந்த இதில் 8 உட்பிரிவு 4ல் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த டீலிமிட்டேஷனுக்கு பிறகு, டீலிமிட்டேஷன் நடந்து முடிந்த பிறகு, தொகுதி மறுவரைக்கு பிறகு அது எதுவரை இப்போ இருக்க நிலை தொடரும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அவைகள், மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களோ அல்லது மேலவையோ கலைக்கப்படுகிற வரை டிசல்யூஷன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதுவா டைம் முடிஞ்ச பிறகு இல்லையா, எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷனில் இப்போ 2028 நீங்கள் கொண்டு வரீங்கன்னா 27 முடிஞ்ச அரசாங்கம் அது 5 வருஷத்துக்கு டென்யூர்னா 32 வரைக்கும் அது இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல தேவை ஏற்படும் போது எல்லா அரசையும் கலைச்சிட்டு ஒரே நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலை நோக்கி கொண்டு போவதற்கான ஷரத்தை இதுக்குள்ளே வச்சுருக்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா 2029 2020 5 ஸ்டேட் எலெக்ஷன் நடக்கும், அதை நாங்கள் ஒரே வருஷத்தில் கலைச்சிட்டு 29 எல்லாரும் ஒன்றா வாங்கன்னு எலெக்ஷனை வைப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு மாநில அரசுகளை கலைப்பதற்கான ஷரத்தை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதில் அடிப்படையில் இது கிடையாது, டீலிமிட்டேஷன் இல்லை, இவங்களுடைய ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை வர வைக்கிறதுக்கு களத்தை தயார்படுத்துகிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு இந்த களத்தை தயார்படுத்துவதற்கான வேலை தான் இது அப்படிங்கிறத நீங்கள் டிசல்யூஷனாக இப்போ மாநில அரசெல்லாம் நினச்ச மாதிரி நீங்கள் கலைச்சிடலாம்னா இவங்க அதை விட அபாயகரமானது. ஜம்மு காஷ்மீர் எப்படி அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி, உங்கள் கூட கூட்டணியில் இருந்தவங்க மெஹபூபா முஃப்தி ஆட்சியை கலைச்சிட்டு இருந்தவங்களெல்லாம் வீட்டு சிறையில் வச்சுட்டு ஒரே இரவில் அந்த இதை 3ஆ கூறு போட்டு ஒரு பக்கம் லடாக்கு இன்னொரு பக்கம் காஷ்மீர் இங்கிட்டு ஜம்மு, இது 2 யூனியன் டெரிட்டரியாக போட்டு ஒரு அதிகாரியை போட்டு ஆளலான்னு தள்ளி விட்டீங்களோ, இதற்கு ஏறத்தாழ 2 ஆண்டுகள் தேர்தலே நடத்தாமல் உள்ளே வைத்திருந்தீர்களோ, இந்த மாதிரி எந்த ஸ்டேட்டை வேணாலும் நாங்கள் பிரிக்கிறதுக்கான உதாரணத்தை தான் இந்த டிசல்யூஷனுங்கிற இடத்த வச்சு நான் பார்க்குறேன். நீங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அது அங்கே அசம்பிளியே கிடையாது, நான் யூனியன் டெரிட்டரி அறிவிக்கிறேன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த அதிகாரம் என்கிட்ட இருக்குன்னு காட்டுவதற்காக நீங்கள் இதை கையில் எடுத்துருக்கிறீங்கிற கேள்வி வருது. அதே போல் இது வெறும் மாநிலங்கள் இதில் மட்டும் உயர்த்துறது இல்லை, எம்பி சீட்டை உயர்த்தணும்னா ஆப்வியஸாக கூட எம்எல்ஏ சீட்டையும் பிரிக்கணும். சட்டமன்ற தொகுதி இந்தியா முழுக்க இருக்க எல்லா சட்டமன்ற தொகுதியும் நான் ஏற்ற போகிறேன். யாரை கேட்டீங்க? அந்த சட்டமன்றத்துக்கு தகவல் சொன்னீங்களா? அங்கே இருக்க அனைத்து கட்சியும் கூப்பிட்டு கூட்டம் போட்டிங்களா? என்னைக்கு எவ்வளோ தூரம் உயர்த்த போகிறோங்கிறது தொடர்பாக என்ன ப்ரப்போசல் வைக்கப்பட்டது? நீங்கள் பாட்டுக்கு டெல்லியில் உட்காந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் மாற்றுவோம்னா அவங்களுடைய அவசியத்துக்கும் அவங்களுடைய தேவைக்கும் என்னென்ன விஷயங்களை கொண்டு வரணுமோ அதை ஒரு இதில் கொண்டு வராங்க மசோதாவில்.
ஒரே மசோதாவின் வாயிலாக இன்றைக்கு இது 3த்தையும் கொண்டு வராங்க. எதிர்க்கட்சிகள் ஒருமித்த குரலில் நாங்கள் மகளிர் இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோம், ஆனால் அதை எல்லாத்தோடையும் சேர்த்து கொண்டு வரதுனால நாங்கள் இன்றைக்கு எல்லாத்தையும் எதிர்த்து வாக்களிக்க போகிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த மசோதா இது இவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் செய்வதற்கு 2/3 பங்கு ஆதரவு தேவை. அப்படிங்கிற பட்சத்தில் இது நிறைவேறாது. ஆனால் இவங்க இதில் ஏதாச்சும் கிளாஸை மாற்றி 50% இருந்தாலே போதும்னு எதையாவது கொண்டு வருவாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடிப்படையில் எப்படி திடீர்னு மாற்ற முடியும்? சட்டத்துக்கு உட்படுத்தி இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 1 நேஷன் 1 எலெக்ஷனுக்கு சில பரிந்துரைகளை ஒரு கமிட்டி போட்டு வாங்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க எதுவும் அதில் பரிந்துரைகள் கொடுத்துருக்குறாங்களா? ஒரு கமிட்டி போட்டால் அது பரிந்துரை குடிச்சதன் அடிப்படையில் மாத்திரம்னு கூட சொல்லி அவங்க பண்ணுறாங்க. அவங்க ஆய்வு பண்ணி ரொம்ப மண்டையெல்லாம் குழப்பி மக்கள்கிட்ட கேட்டு அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தானே இந்த இதெல்லாம். அதுக்கு தான் எதன் அடிப்படையிலாம் நாங்கள் ஒரு கமிட்டி போட்டோன்றோங்க. டீலிமிட்டேஷன் எதிர்த்து நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது. சட்டம் அதில் தெளிவாக இருக்கிறது. எனவே நாங்கள் நினைத்ததை போல் மாநிலங்களை என்னன்னாலும் பண்ணிப்போங்கன்னுட்டு, அதாவது டெல்லியில் இவங்க தேசிய தலைவர் சொன்னார்னா எல்லா மாநிலத்திலேருந்து கிளம்பி போய் உட்காந்து சொல்லுங்க ஜின்னு அங்கே போய் ஆஃபீஸில் வரிசையில் அங்கே உட்காந்து என்ன ஜின்னுட்டு சொல்கிறத ஆர்டரை வாங்குற மாதிரி மாநிலங்கள் முழுக்க அங்கே வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்தியாவினுடைய அமைப்பு அப்படி இயங்குவது கிடையாது. அது அவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சூழலை அவர்களே உருவாக்கி இருக்கிறார்கள்னு தான் நம்ம பார்க்கணும்.